அப்படின்னு போயிருக்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய உள்வட்டத்தை சேர்ந்த ஒருவர் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு 7 மணிக்கு சம்பவம் நடந்தா 3 மணிக்கு ட்வீட் போட்டிருந்தார். அதாவது இன்றைய தினம் இதுல கரூர்ல கும்பகோணத்தில் மகாமகத்தில் நிகழ்ந்தது போல ஒரு சம்பவம் காத்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக், அமீர் சுல்தான் வீடுகளில் ரெய்டு பண்ணப்ப 900 கோடிக்கு வரி ஏய்ப்பு ஆதாரங்கள் கிடைச்சிது அப்படின்னு பத்திரிகையாளருக்கு தகவல் வந்தது. ஆனால் பத்திரிகையில் வரல. கட்சியிலிருந்து 30 சிஎம், வேட்பாளர் 20 சிஎம் செலவு பண்றது. 50 கோடி ஒரு தொகுதிக்கு, 2 லட்சம் ஓட்டுக்கு 50 கோடினா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. சேகர் பாபுவுடைய மகன்கள் 2 பேரும் 2 கம்பெனியை 2012 ஒரு கம்பெனியை 2012 ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிசெக் ஜி குரோத் ஒரு கம்பெனி, உங்களுக்கு அனுப்புறேன் ஸ்கிரீன்ஷாட்டு. அதுல இன்னும் அந்த 2 மகன்களை தாண்டி 3ஆவதாக பார்ட்னராக இருக்கிறவர் அருள் முருகன். அவருடைய மனைவி பேர்ல ராஜம் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல விஐடி எய்தாப்ல ஒரு ஃபேக்டரி. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 6 கோடியிலேருந்து 10 கோடி போகும். ஸ்டாலின் அவர்கள் 6 கோடின்னு கட்டுறாரு. ஆச்சா, அவருக்கு கையில காரே இல்லை, அவர் தங்கி இருக்கிறதுக்கு வீடே இல்லை, கேஷ் இன் ஹேண்டு 10,000 ரூபா, பேங்க்ல இருக்கிற கேஷ் 40,000 ரூபா. ஆனா அவர் ஏறுற காரு 2.5 கோடி ரூபா. அவருடைய 21 வயசு பேரம் வாங்கியிருக்காரு, ரெட் ஜெயண்ட். அதுல 7.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னு காட்டியிருந்தார். இப்ப 7.5 கோடி இப்ப அந்த நிறுவனத்தை தன்னோட இதுல இருந்து எடுத்துட்டாரு. அதாவது அமைச்சர் ஆனீங்கன்னா ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. ஆனா அந்த 7.5 கோடி என்னாச்சுன்னே சொல்லல. அதற்கு வழக்கு போடப்பட்டுள்ளது. அவர் ஜெயிச்சாலும் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. டெனவன் மீடியா நண்பர்களே வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இன்றைய ஒரு முக்கியமான அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தேர்தல்ல பரபரப்பா பேசுற ஒரு விஷயம் பணப்பட்டுவாடா, அது சம்பந்தமா நடக்கிற ரைடு, தேர்தலுக்காக வச்சிருக்கிற பணத்தை பிடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பரபரப்பா ஆயிட்டு வருது கோவை தெற்கு தொகுதியில. ஸோ நம்ம அங்கிருந்து ஆரம்பிப்போம். அது கோவை தெற்கு தொகுதியில என்ன நடந்தது, என்ன நடக்கிறது, என்ன நடக்கும்? ஒருவேளை தேர்தலையே அங்க கேன்சல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது கோவை தெற்கு பொறுத்த வரைக்கும் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கே தன்னோட அதுக்கு அடுத்த நாளே 18 பேரை கரூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கார். கரூர் அட்ரஸ் மாத்திரம் இல்ல, அவங்களுடைய அபிடவிட்ல இது ஆத்தரைஸ் பண்ணி நோட்டரி பண்ணது ஒரு கரூர் அட்வொகேட். ஸோ அவங்க அந்த வேட்பாளர் எல்லாருக்கும் ஒரே நோட்டரி பப்ளிக் கரூர்ல இருந்து போட்டு கொடுத்துருக்காருன்னா அந்த ஆளுங்களுக்கு கோயம்புத்தூர்ல யாரையுமே தெரியாதுன்னு ஒரு நம்பர் 1. நம்பர் 2, திமுக கோயம்புத்தூரையும் அவர் நம்பலன்னு. ஸோ திரு செந்தில் பாலாஜி, திரு அண்ணாமலை அவர்கள் சென்ற முறை கரூர் பார்லிமெண்ட்ல நிக்காம கோயம்புத்தூருக்கு போனார்னப்போ ஒரு வார்த்தையை சொன்னார். உள்ளூர்ல விலை போகாத மாட்டை வெளியூர் சந்தையில கொண்டு போய் தள்ளுறது அப்படின்னு. இப்ப இவர் ஏன் கரூர்ல இருந்து இங்க ஓடி வந்தார்னு தெரியாது. 2 காரணங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டது. கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் தொகுதி எம்ஆர் விஜயபாஸ்கர முன்னாள் அமைச்சருக்கு உடைய தொகுதி. இவர் பக்கத்துல இருக்க அரவக்குறிச்சியை சேர்ந்தவர். ஆனால் இவர் கரூர்ல போன முறை விஜயபாஸ்கரை தோற்கடிச்சார். பட் இந்த முறை அவர் கடந்த 5 வருஷமா தொகுதியை கவனிச்சிருக்காரு. அடுத்ததாக இன்னும் இந்த அடுத்த 1-2 நாளைக்குள்ள வருமானு எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. போன வாரம் எனக்கு வந்த தகவல் திங்கட்கிழமைக்குள்ளாக கரூருடைய அந்த தாவேகா ஜோசப் விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில நடந்த ஸ்டாம்பீட பத்திய சார்ஜ் ஷீட் சிபிஐ கொடுக்கணும். இப்ப அதுல திமுக திட்டமிட்டு இதை பண்ணி இருந்தது. அதுல கரூர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு அப்படின்னு வந்தா உள்ளூர்ல மிகப்பெரிய சிக்கல் வரும். அதுக்கு கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படின்னு போயிருக்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய உள்வட்டத்தை சேர்ந்த ஒருவர் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு 7 மணிக்கு சம்பவம் நடந்தா 3 மணிக்கு ட்வீட் போட்டிருந்தார். அதாவது இன்றைய தினம் இதுல கரூர்ல கும்பகோணத்தில் மகாமகத்தில் நிகழ்ந்தது போல ஒரு சம்பவம் காத்திருக்கிறது 4 மணி நேரம் முன்னாடி. அடுத்தது இந்த சம்பவம் நடந்து வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு 10ல இருந்து 12 ஆம்புலன்ஸ்கள் திமுக மருத்துவ அணின்னு ஓடி இருக்கு. சென்னைக்குள்ள நான் சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு
பல கிலோமீட்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் பல ஸ்டுடியோக்கு போறேன். என் கண்ணுல ஒரு திமுக மருத்துவர் அணி கண்ணுல படல. பட் அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்பாட்ல 20 நிமிஷத்துல எப்படி அத்தனை இது நடந்தது. சோ இது எல்லாமே ப்ரீ பிளான்ட். நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு மரணம் நடக்க வேண்டாம்னால் கூட தன்னை சீண்டி ஏதாவது செய்தால் அவருக்கு பாடம் கொடுக்கணும்னு முன் திட்டங்கள் போடப்பட்டதா. அதுவும் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடிய பிறகு அடுத்த நிமிஷத்துல செருப்பு பறந்தது, கரண்ட் ஆஃப் பண்ணப்பட்டது, போலீஸ் தடியடி ஆரம்பிச்சது. அது பக்கத்திலேயே 2 புதிய குழிகள் தோண்டப்பட்டு அடுத்த நாள் மூடி இருந்ததுன்னா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இத்தனை விஷயங்கள் இது எல்லாமே இது வெளியில லூசா இருக்கிற ஃபிகர்ஸ். பட் சுப்ரீம் கோர்ட் லெவல்ல தாவேக்கா இதுக்கு ஆதாரத்தோட வீடியோ ஆதாரத்தோட கொடுத்திருந்தால் கண்டிப்பாக சார்ஜ் ஷீட்ல அவர் பேர் வரும். ஸோ கரூர்ல ரிஸ்க் எடுக்க வேணாம்னு போயிட்டார். இப்ப உள்ளூர்ல விலை போகாத அவர் அங்க போய் எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ கான்ஸ்டன்சி செலக்ட் பண்ணதே ரொம்ப ரொம்ப டிக்லிஷான விஷயம். சென்ற முறை அங்கே வெற்றி பெற்றது வானதி ஸ்ரீனிவாசன், நம்பர் 2 வந்தது கமலஹாசன். கமலஹாசன் அங்க தோக்கறதுக்கு காரணம் அங்க இருக்கிற 29,000 முஸ்லிம்கள் கமலஹாசனுக்கு போடாம திமுகக்கு போட்டது. விஸ்வரூபம் படத்துல அவர் முஸ்லிம்களை டெரரிஸ்டா காட்டினார்னு சொல்லிட்டு அவருக்கு போடாமல். சோ அங்க 17,000 கிறிஸ்தவர்கள். சோ ரெண்டையும் கூட்டினா கிட்டத்தட்ட 45,000 பேர். சோ இந்த 45,000 பேர் மொத்தமாக வந்தால் திமுக ஸ்டார்ட்ஸ் வித் 45,000, ஏடிஎம்கே வில் ஸ்டார்ட் வித் 1-2. ஏன்னா இவரும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். வானத்தில் நின்றிருந்தாலும் அதே சமூகம் தான். இப்ப நிக்கிற அர்ஜுன் அவரும் கொங்கு வேளாளர் சமூகம். சோ இந்த அட்வான்டேஜை நோக்கி முழுக்க முழுக்க தன்னுடைய பணபலத்தை தாண்டி மைனாரிட்டியை வச்சு வந்திருக்கார். ஆனாலும் வந்த சில நாட்கள்ல பட்டி போடுறாருன்னு 3 நாள் முன்னாடி பொது இடங்களில் இது ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டோ தகரத்துல பட்டியை போட்டு ஃபால் சீலிங் போட்டு ஃபேன் போட்டு கூலரை போட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு போட்டா 3 வேளை சாப்பாடு பிரியாணியோட வெளியில போறப்ப 500-1000 ரூபாய் காசு. ஸோ இப்படி 10 நாள் வச்சுட்டு திருப்பி எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தால் நம்ம தவிர யாரும் போட மாட்டாங்கன்னு பிளான் பண்ணது. அது எலெக்ஷன் கமிஷன் 8 பட்டியை க்ளோஸ் பண்ணாங்கன்னு வந்தது. இதை தாண்டி ராத்திரி கொரியர் மாதிரி வீட்டுல போட்டுட்டு போறாங்களா. சில நேரத்துல அமேசான் நாங்க வீட்டுல இல்லைன்னா கூட இல்ல திறக்கலன்னா பெல் அடிச்சுட்டு வச்சுட்டு போயிடுவோம் எடுத்து போன. ஐ மீன் ரெகுலரா வருதுன்னா அந்த மாதிரி வீட்டுல நைட்டு சில வீடுகளில் போடப்பட்டு அது கம்ப்ளைண்ட் ஆகவும் வந்திருக்கு. சோ அப்படியெல்லாம் கிஃப்ட் வருது. இதை தாண்டி பத்திரிகையாளர் சமூகத்துல ஒரு நியூஸ் இந்த வாரம் நம்ம சண்டே வந்துட்டோம். சனிக்கிழமை போன செவ்வாய் புதன்ல 10 பெரிய நகை கடைகளில் சென்னையில 3, கோயம்புத்தூர்ல 1, திருச்சியில 2 மற்றும் கொச்சின், ஹைதராபாத்ல 10 கடைகளில் 1 கிலோ 1 கிராம் காசு என 50,000 காசுகளை அவர் ஆர்டர் பண்ணார். அதாவது 2 பேர் இருக்கிற குடும்பத்திற்கு 1 கிராம் காசு மற்றும் 6,000 ரூபாய் பணம் ஒரு 2 ஓட்டுக்கு அப்படின்னு பிளான் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துடுத்து அப்படின்லாம் சொன்னாங்க. பிரச்சனை என்னன்னா இதே செந்தில் பாலாஜி நின்ற அரவக்குறிச்சி தொகுதியில 2016ல அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல எதிர்கட்சியாக திமுக இருந்த பொழுதே 2 இடத்துலயும் பண டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அதிகமாக இருக்குன்னு தள்ளி போச்சு. அப்ப செந்தில் பாலாஜியோட திமுக சார்பில் நின்னவர் KC பழனிசாமின்னு சொல்லிட்டு NRI ஒருத்தர் லீலா ஹோட்டல்ல இங்க நடத்தினவர். சோ அதே மாதிரி 2019ல திரு துரைமுருகனுடைய வீட்டுல போய் பணம் கிடைக்காம அப்புறம் அவருடைய வலது கையான அவருடைய நெருங்கிய உறவினர் பூந்துரை சீனிவாசன்கிறவருடைய குடவுன்ல பணம் 200 ரூபாய் கட்டாக 13.5 கோடி, அதாவது டிமானிட்டைசேஷன் ஆகி 1 வருஷத்துக்குள்ளாக பீரியட்ல 13.5 கோடி ரூபாய்க்கு 200 ரூபாய் நோட்டு, பக்கத்திலேயே புக் ஸ்லிப், ஆயிரக்கணக்கான பிரவுன் கவர். ஸோ எவ்வளோ யாருக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்ததை பிடிச்சதால கவுண்டர்மேன் பண்ணி அப்புறம் வேலூர் தனியாக நடந்தது. ஸோ இப்படி ஆதாரங்கள் தெளிவாக கிடைச்சால் கவுண்டர்மேன் ஆகிறதுக்கும் சென்னை கோயம்புத்தூர் சவுத்ல வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுவரைக்கும் கிடைத்ததாக தகவல் இல்லை. முந்தானேத்திக்கு கரூர்ல 3 தொழிலதிபர்கள், அவர்கள் எல்லோருமே மிகவும் நெருக்கமானவர்கள். 1 கரூர் மெஸ்ன்னு அவருடைய ஓனர் சுப்பிரமணியமாங்க, அப்புறம் சக்தி மெஸ்ன்னு சொல்லுவாங்க. 3வது சங்கர் ஆனந்த்னு என்னமோ, அவர் சங்கர் ஆனந்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. கரூர்ல ஒரு 4 முக்கியமான ரோடுகள் போடாமலேயே போட்டதாக 4 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது
அப்படின்னு ஆதாரத்தோடு என்னுடைய நண்பர் இதுல இருந்து அறப்போர் இயக்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க 6 பேர் டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் ஆனாங்க. அதே சங்கர் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு 100 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் வேற கொடுக்கப்பட்டிருக்குன்னு வேற டெண்டர் வந்துச்சு. அதன் பிறகு திரு விஜயபாஸ்கர் எதிர்த்து அதிமுகவை சேர்ந்தவருக்கு இதை கம்ப்ளைண்டாவே புக் பண்ணார். நம்ம இப்ப இருக்கிறது 2026 22 எண்டுல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஸோ மிச்சம் 100 கோடியே பண்ணாரான்னு தெரியாது. அவர் வீட்லயும் ரெய்டு பண்ணியிருக்காங்க. பட் கேஷ் பிடிச்சதா வெளிவரல. ஏன்னா முன்னால ஜாஃபர் சாதிக், அமீர் சுல்தான் வீடுகளில் ரெய்டு பண்ணப்ப 900 கோடிக்கு வரி ஏய்ப்பு ஆதாரங்கள் கிடைச்சது அப்படின்னு பத்திரிகையாளருக்கு தகவல் வந்தது. ஆனால் பத்திரிகையில வரல. இது நடந்த இதே நேரத்துல 2 நாள் முன்னாடி சேகர் பாபுவுடைய மகன்களுடைய நிறுவனங்களில் ரெய்டு. அந்த நிறுவனங்களில் பார்ட்னர்ஸாக உள்ள 2 தொழிலதிபர் வீடுகளில் ரெய்டு அப்படின்னு ஒரு 5-6 இடத்துல பண்ணாங்க. திருப்பி 2 நாள் கழிச்சு பண்ணாங்க. அதாவது திமுக இப்ப நம்ம இருக்கிறது ஏப்ரல் மாசம், டிசம்பர் மாசத்திலேயே தமிழகத்தை 8 மண்டலங்களாக பிரித்தார்கள். ஸோ அந்த 8 மண்டலத்திலேயே 30 தொகுதி ஒத்தருக்கு. உதாரணமாக சென்னைக்கு திரு ராசா, தங்கம் தென்னரசு ஒரு பகுதிக்கு, திருச்சி பகுதிக்கு KN நேரு, இன்னொரு பகுதிக்கு தங்கம் தென்னரசு சொன்ன வேலு. இப்படி 8 பேரும் எப்படி வேட்பாளர்கள் தேர்வுங்கிறது சொல்வது ஆக்சுவல் பணத்தை எப்படி கொண்டு போகணும். ஜூனியர் விகடன்ல 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தது 234 தொகுதிக்கும் குறைந்தபட்சமாக 25-30 ஸ்வீட் பாக்ஸ்கள் அவங்க யூஸ் பண்ற கோட்வேர்டு கட்டம் 1 கோடி அனுப்பப்பட்டு அவை 15 பேர்கிட்ட 2 ஸ்வீட் பாக்ஸ்களாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது சி சென்டர். இப்ப சினிமா ரிலீஸ் பண்றப்ப ஏபிசின்னு சொல்லுவாங்க. சோ சாதாரண தொகுதிகளை சி சென்டரா கட்சியிலிருந்து 30 சியும் வேட்பாளர் 20 சியும் செலவு பண்றது. 50 கோடி ஒரு தொகுதிக்கு. 2 லட்சம் ஓட்டுக்கு 50 கோடினா எவ்வளவுன்னு பாத்துக்கங்க திமுகவுடைய பிளான். சோ அதுக்கு அடுத்ததாக பி சென்டர்னு சொன்னால் ஃபைட் அதிகமாக இருக்குன்னா 100 சிஎம், விஐபினா 200 500 வரைக்கும் கூட போக தயாரம். இப்படி இந்த பணம் எங்க இருக்கு? ஏன்னா 2 நாள் முன்னாடி தினமலர்ல மகளிர் அணிக்கு பணத்தை எப்படி கொண்டு சேர்க்கணும் என்பதற்கு ட்ரைனிங் கொடுத்ததை பத்தியும் எடுத்திருக்காங்க. சோ இதை தாண்டி பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு பொங்கல் அப்பயே பல பேருக்கு 20 லட்சம் மிக்சி கிரைண்டர்கள் வாங்கி கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. ஆச்சா, அடுத்தது பொங்கல் அப்ப நம்ம அண்ணா நகருடைய முன்னாள் எம்எல்ஏ திரு மோகன் அவர்கள் திமுக சேர்ந்த நிர்வாகிகள் 3000 பேருக்கு கிரேடு வைஸாக ஸ்கூட்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி வரை இப்படி பல பொருட்கள் கொடுத்தார். இதே மாதிரி கோவையில செய்யப்பட்டது சேகர் பாபு செஞ்சார். ஏன்னா அவங்களுக்கு இதை கீழே கொண்டு போய் கொடுக்குறவன் அது இந்த 2 சி வச்சிருக்கிற ஆள்லாம் கண்ட்ரோலு, அதுக்கு ஆதாரம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் 100 பேருக்கு கொடுத்துட்டேன்னா 50 பேருக்கு கொடுத்துட்டு கொடுக்காம போயிட்டாலும் வம்பு. அதனால உங்களுக்கு அவர்கள் சரியாக கவனிச்சுக்கிட்டாங்க. இன்னொருவர் சொன்னீங்கன்னு சொன்னால் நம்ம மணச்சநல்லூர் எம்எல்ஏ, அவருக்கு உங்களுக்கு அப்படி சொன்னா புரியாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல எப்படி சொல்லணும்னு தெரியல, ஏன்னா கிட்னி திருட்டுன்னு நம்ம சொன்னா தப்புங்கிறாங்க. ஸோ கிட்னி முறைகேடு புகழ் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி ஓனர் மகன் கதிரவன், அவர் என்ன பண்ணார்னா அந்த தொகுதியின் நிர்வாகிகள் 9 பேருக்கு ஸ்கார்பியோ கார் கொடுத்தார். மற்றவங்களுக்கு அப்புறம் 2 வீலர் கிரேட் அகெயின். ஸோ எப்படி பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுங்கிறதுல அவ்வளவு ஒரு சிக்கல் இருக்கு. ஆனால் வருத்தத்துக்குரிய செய்தி, நீங்க 2 வீலர்லயோ கார்லயோ போனா நிறுத்தி ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் சுத்தினீங்கன்னா 4 செக் போஸ்ட்ல நிறுத்தி பாக்குறாங்க. ஆனால் இந்த பணம் பெரிதாக பிடிக்கவில்லை. நான் பேப்பர்ல தினம் ஒரு 4-5 பேப்பர் படிக்கிறதுனால குறைந்தபட்சம் நான் பார்த்தது இது சேப்பாக்கம் தொகுதி உதயநிதி நிக்கிற தொகுதியில ஒரு வீட்டுல 2.5 கோடி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இதுல திருவண்ணாமலையில ஒரு 2.57 லட்சம், 1 கோடி ஒரு இவருடைய குவாரி ஓனர் வீட்டுல பிடிச்சாங்க. 50 லட்சம் ஜெகத் ரட்சகன் எம்பியுடைய கார்ல பிடிச்சாங்க. சோ இப்படி எல்லாம் பிடிச்சதாக வந்த தகவல் பெருசாகல. இந்த ரெய்டு பெருசாச்சு. இப்ப சேகர் பாபுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க எம்என்சில. இப்ப அங்க $100 வாங்க வேண்டிய பொருளை $300 உங்க சொந்தக்காரர் கொடுத்தா உங்களை என்ன பண்ணுவாங்க? அந்த பொருளோட விலை $100. ஆனா நீங்க $300 வாங்கி கணக்கு எழுதுறீங்க. அவ உங்க பிசினஸ் பார்ட்னர், இன்னொரு உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன். சேகர் பாபுவுடைய மகன்கள் 2 பேரும்
2 கம்பெனியை 2012 ஒரு கம்பெனியை 2012 ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிசெக் ஜி குரோத் ஒரு கம்பெனி, உங்களுக்கு அனுப்புறேன் ஸ்கிரீன்ஷாட். அதுல இன்னும் அந்த 2 மகன்களை தாண்டி 3ஆவதாக பார்ட்னராக இருக்கிறவர் அருள்முருகன். அவரை திருச்செந்தூர் கோயில் ட்ரஸ்டியா போட்டிருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு HCL நிறுவனத்தின் நிறுவனரான திரு சிவ்நாடார் 300 கோடி ரூபாய் கொடுக்க, அதை வைத்து கொண்டு பல்வேறு கட்டமைப்பு செய்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் ஆன அடுத்த நாள் போனா மூலவருக்கு எழுத்தாப்புல ஏதோ உடஞ்ச சிலைகள் இருக்கு, அது இதுன்னு வீடியோக்கள் ரொம்ப கம்மியா தான் வீடியோ வருது. ஏன்னா ஆடியோ தான் போட முடியுது, கோயிலுக்குள்ள செல்போன் எடுத்துன்னு போறதுக்கு அனுமதி இல்லை. அது தவிர அவங்க ஏதோ இதெல்லாம் பக்தர்கள் தங்கும் விடுதி அமைச்சாங்க. அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் என்னோட போட்டோஸை வச்சு என்னால பார்க்க முடியல. வீடியோ இருந்தா என்னால பார்க்க முடியும். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் பீன் வேல்யூவர் அண்ட் சர்வேயர் ஃபார் 20 years. எனக்கு ஒரு வீடியோ போட்டோ இருந்தா எவ்வளவு லென்த் பிரெத்ன்னு கணக்க முடிஞ்சா வித்தின் ஒரு 5 minutes என்னால அது என்ன பட்ஜெட்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம், துரைமுருகன் சார் இருக்காரு, 1968 கவுன்சிலரா என்னமோ ஆனவர். 71 இருந்து அவர் கிட்டத்தட்ட 10வது முறையாக இந்தியாலேயே அவரை போல இருக்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணப்படுவார்கள். அவர் 2021 தேர்தல்ல அபிடவிட்ல ஒண்ணு சொன்னார் சார். அவருக்கு 2 விஷயம் சொல்லிடுறேன். அவருக்கு அவருடைய ஒய்ஃப் பேர்ல ஒய்ஃபுடைய சிஸ்டர் ஒண்ணு செட்டில் பண்றாங்க ஒரு லேண்ட். அதாவது அக்காக்கு இல்ல அம்மா தங்கைக்கோ அவங்க சிஸ்டர் செட்டில் பண்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியா போட்டு பார்த்தால் அது 1968 சிஸ்டருடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர் மகன் பேர்ல வாங்கப்பட்டது. பினாமின்னா என்ன? கிட்டத்தட்ட 30 கோடி கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ 100 கோடிக்கு மேல போகும். ஆச்சா. சோ 68 ஒருத்தர் அப்படி வாங்கி இருக்காருன்னா எவ்வளவு பிளானிங் இருக்கும். இப்ப 86 வயது திரு துரைமுருகனால் 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அந்த குழந்தைக்கு எத்தனை, அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஸோ 2 வயசு மைனர் பேர்ல அப்ப வாங்கியிருக்காரு. ஸோ பினாமி டிரான்சாக்ஷன்னா எப்படின்னு. அடுத்தது அவருடைய மனைவி பேர்ல ராஜம் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல விஐடிக்கு எய்தாப்ல ஒரு ஃபேக்டரி. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 6 கோடியில இருந்து 10 கோடி போகும். இது ரொம்ப மெயின் ரோடு அப்ரோச் இல்லைன்னதுனால, அதாவது டைரக்ட் ஆக்சஸ் இல்ல, ஒரு சின்ன வே தான் இருக்கு. 6 கோடி போட்டா கூட 6 ஏக்கர் 36 கோடி. பட் அவர் வாங்கின டைம் ரேட்டு தெரியாது, பட் கைட்லைன்ல தான் பண்ணியிருப்பாங்க. பட் பில்டிங் வேல்யூ பண்றப்ப என்ன சார் பண்ணணும்? இன்னைக்கு சென்னையில தமிழ்நாட்டுல நீங்க எங்க கட்டினாலும் 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே கட்டுறதுங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். நல்ல, அதாவது சாதாரணமாக நீங்க இப்ப அமெரிக்காலாம் இருக்கிறதுனால உடன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போடுவீங்க. இங்க எல்லாருமே கான்கிரீட் பில்டிங் தான் இருக்க போறது. கான்கிரீட் பில்டிங் பிளாட்ஸா இருந்தா 9ல இருந்து 10 அடி கட்டினா ஸ்கொயர் ஃபீட் 2500 இருந்து 3000 ரூபாய்க்கு கட்டலாம். ஆனா ஃபேக்டரினா 14 அடி இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணணும். அது தவிர அது மிளகாத்தூள் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்னா இது நல்லா இருக்கணும். ஸோ 15 அடி ஹைட்டுக்கு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் கட்டணும்னா 4000 ரூபாய்க்கு கட்ட முடியாது. இவர் 2001 கட்டினதாகவும் அப்ப செலவு 1 கோடியே 28 லட்சம்னு சொல்லிட்டு 2021 அதோட வேல்யூ 1 கோடியே 78 லட்சம்னு கொடுத்திருக்காரு. சரியா? சோ இன்னைக்கு 4000 ரூபான்னு போட்டு 69,000ங்கிறத ரவுண்ட் பண்ணிக்கிறதுக்காக 7000 வச்சா 28 கோடி வரும். அண்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனமாக இருந்தால் குறைந்தபட்சம் ஏசி இல்லாட்டி கூட டஸ்ட் ப்ரூஃப் ஏர் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நிற்கும். FATTS இதெல்லாம் சாங்ஷன்ஸ் வாங்கினா தான் மற்ற நாடுகளுக்கு அனுப்ப முடியும். சோ இவங்க எப்படி எல்லாம், அதாவது டிஎன் சேஷன் வந்த பிறகு ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல ஒரு கேண்டிடேட்டும் சொத்தை அனௌன்ஸ் பண்ணணும். நம்ம அவர் பேர் என்ன, திரு ஸ்டாலின் அவர்கள் 6 கோடின்னு கட்டுறாரு. ஆச்சா. அவருக்கு கையில காரே இல்லை, அவர் தங்கி இருக்கிறதுக்கு வீடே இல்லை, கேஷ் இன் ஹேண்டு 10,000 ரூபாய், பேங்க்ல இருக்கிற கேஷ் 40,000 ரூபாய். ஆனா அவர் ஏறுற காரு 2.5 கோடி ரூபாய் அவருடைய 21 வயசு பேரன் வாங்கியிருக்கான். சரி, அவருடைய மகன் இதை வேற பாராட்டுற, எங்க அப்பாவுக்கு காரு இல்ல வீடு இல்ல, நினைச்சா பெருமையா இருக்கு. அவர் தங்கி இருக்கிற, ஸ்டாலின் தங்கி இருக்கிற வீட்டை 2007 ஜனவரி மாதம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் அவருடைய அம்மாவும் டைரக்டரா இருக்கிற ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனில 14 கோடிக்கு வாங்குறாங்க. 11 கோடி இவர் லோன் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அதை அவுட்ஸ்டாண்டிங்னு காட்டுறாரு. உங்ககிட்ட நான் 11,000 ரூபாய் கேட்டா 2 பேங்க்ல இருந்து டைவர்ட் பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கும் என்னால. சரியா? நீங்க ஏதாவது கேட்டேன்னா அவர் 11 கோடிய அதாவது அந்த வீடு வாங்கறதுக்கு 6 மாசம் முன்னாடி தான் எலெக்ஷன் 2006 அவர் டிக்ளேர் பண்ணது
அப்பாவும் அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சொத்து 2 கோடி. ஆனா 11 கோடி மகன் நடிக்க ஆரம்பிக்கல, சினிமா தயாரிக்க ஆரம்பிக்கல. ஆனால் 11.3 கோடியோ 10.8 கோடியோ என்னமோ கொடுத்தது. என்கிட்ட எல்லாமே ரெக்கார்டு இருக்கு. நான் இப்ப ரீசெண்டா பாக்குறேன். 2021 திரு உதயநிதி அபிடவிட்ல ரெட் அந்த அவருடைய சிவப்பு அரக்கனா ரெட் ஜெயண்ட் அதுல 7.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னு காட்டியிருந்தார். இப்ப 7.5 கோடி. இப்ப அந்த நிறுவனத்தை தன்னோட இதுல இருந்து எடுத்துட்டார். அதாவது அமைச்சர் ஆனீங்கன்னா ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. ஆனா அந்த 7.5 கோடி என்னாச்சுன்னே சொல்லல. அதற்கு வழக்கு போடப்பட்டுள்ளது. அவர் ஜெயிச்சாலும் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஜோசப் விஜய் எடுத்துப்போம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்ல அபிடவிட் கொடுத்ததுக்கும் திருப்பி திருச்சியில போடுறப்பையும் சில திருப்பி இதை சேர்த்தார், அவருடைய கேரவான சேர்த்தார். ஆனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் போட்டு முடிக்கட்டும்னு. அவருடைய பேர்ல, ஏன்னா அண்ணாமலை வெளியிட்டது தான், திரு ஜோசப் விஜயுடைய பேர்லயே விஜய் வித்யாஸ்ரம்ங்கிற பள்ளி படூர்ல இருக்கு, இங்க ஓஎம்ஆர்ல, சோ சிறுசேரிக்கு முன்னாடி. அது 2.8 ஏக்கர். அந்த நிலத்தை அவங்க அப்பா ட்ரஸ்டியா இருக்கிற சேர்மனா இருக்கிற ட்ரஸ்டுக்கு லீஸுக்கு கொடுத்ததாக ஈசி சொல்றது. அப்ப அந்த நிலத்தை காட்டி இருக்கணும், அதை காட்டல. அது மாத்திரம் இல்ல, இவங்கெல்லாம் விவசாயிகள் தோழன். திரு ஜோசப் விஜயுடைய நிலம் இன்னைக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸுடைய வெப்சைட் படியாக நஞ்சை நிலம். நஞ்சை நிலத்துல பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் வாங்கணும்னா கலெக்டர் தாசில்தார் தந்து என்ஓசி வாங்குறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஆனால் ஜோசப் விஜய்க்கு எப்படி கிடைச்சது? அது மாத்திரம் இல்ல, கைட்லைன் வேல்யூ இன்னைக்கும் கம்மியா இருக்கு. அதாவது 2013லயே அதே படூர்ல சார், நீங்க கிட்டத்தட்ட போன ஜெனரேஷன்னே சொல்லலாம். நீங்க 2G இதெல்லாம் இல்ல. உங்க தமிழ் சினிமால மெட்ராஸ்க்கு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு காட்டணும்னா காட்டுற 3 விஷயங்கள் சென்ட்ரல்ல காட்டுவாங்க. அடுத்தது பீச்சையும் அந்த நேப்பியர் பாலத்தை காட்டுவாங்க. அதுக்கு அடுத்தது சென்னையிலேயே உயரமான பில்டிங் 14 அடுக்கு காட்டுவாங்க. இந்த திமுக 2006-11 காலகட்டத்துல அந்த 14 தாண்டி 19 வர ஆரம்பிச்சது. ஏன்னா அப்ப மத்தியிலையும் இவங்க ஆட்சி. எனக்கு தெரிஞ்சு மவுண்ட் ரோட்ல அந்த ஜெமினி பிரிட்ஜை ஒட்டி இறங்குற இடத்துல அப்ப அது சிவசங்கரனுடைய இந்த கம்பெனி அவர் வச்சிருந்த சிவா கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அது வேறையா கை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கோயம்பேட்டுல ஒரு 19 மாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம KN சார், அவரும் 2.5 கோடி தான் காட்டுறாரு. அவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு அபிராமி தியேட்டர் தெரியுமா சார்? பொரசவாக்கத்துல தெரியும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல ஒரு 9 ஏக்கர் தான் சார் அடிமனை, 4 லட்சம் சதுரடி. பில்டப் ஏரியா 10 லட்சம் ஏக்கர், 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். சேலபிள் சூப்பர் பில்டப் ஏரியா 15 லட்சம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்போ 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் போட்டுக்கோங்க. இன்னைக்கு மதிப்பு 4,500 கோடி. சரியா? இது 2013ல அப்ரூவல் வாங்கினது. இதே நேரத்துல கிட்டத்தட்ட இன்னொரு பில்டிங் நம்ம தமிழகத்தின் நம்ம அதானியான சன் டிவி பக்கத்துல இதுல சாந்தோம்லயும் கட்டியிருக்கார். அதுக்கப்புறம் நீங்க எல்பி ரோட்ல நுழைஞ்சேன்னா இது ஆண்ட்ரியூல் ஃபேக்டரி இருந்தது 90ஸ்ல. அந்த இடத்தை இவர் ஏலத்துல எடுத்து அதுவும் 19 மாடியா மாத்திருக்கார். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சார்? 14ல இருந்து 19 சொல்லுவீங்க. நாங்க யாரு அப்படின்னு 33 அடிக்கு மாடிய படூர்ல கட்டினார். அந்த அப்ரூவலும் உங்களுக்கு 2013ல. அந்த படூர்ல 2013ல ஓஎம்ஆர் ஆல்ரெடி பெருசாயிடுச்சு. ஆனால் இவர் ஏக்கர் கிட்டத்தட்ட 3 ஏக்கர் 10.25 கோடி 10.5 கோடிக்கு வாங்கினதா கட்டுறார். 2015லயே நான் பார்த்திருக்கேன் கன்சல்டன்டாக வேல்யூவேஷன் ரிப்போர்ட், ஏக்கர் 15 கோடி. சோ 50 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிய 10 கோடின்னு காட்டிருக்காரு. இது ஊழல் சக்தியா, தீய சக்தியா, தூய சக்தியா எனக்கு தெரியாது. அவர் வெற்றி பெற்றாலும் அவருடைய வேட்பு மனுவும் செல்லாதுன்னு கொண்டு போக முடியும். ஆனா இந்தியன் லீகல் சிஸ்டத்துக்கு மேல எனக்கு பெரிய நம்பிக்கை. சோ இப்ப ஒரு பக்கம் கேஷ் பிடிபட்டது, திரு உதயநிதி தொகுதியில பிடிபட்டிருக்கு, திரு ஏவவேலு தொகுதியில பிடிபட்டிருக்கு, சேகர் பாபு மிக அதிகமாக தேடப்பட்டுள்ளார். இதையெல்லாம் தாண்டி சார், இப்ப நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஃபைல் வச்சிருக்கேன், ஆனா திடீர்னு ஏதோ டூர் போயிட்டேன்னா உங்க ஒய்ஃப்ட சொல்லி எடுக்கணும்னா கொஞ்சம் தேட சொல்லணும். டிக்கு போ, டில இந்த போல்டருக்குள்ள போன்னு. இப்ப அது மாதிரி எங்கெங்க வச்சிருக்குன்னு தெரிஞ்சவர்கள் விரல் விட்டு சம்பந்தம் தான். சோ இப்ப கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா தமிழகத்தின் சூப்பர் முதலமைச்சர் கன்னியாகுமரிக்கு போனார், தூத்துக்குடிக்கு போனார், நேற்றுக்கு செந்தில் பாலாஜியை பார்த்தார், திருப்பி அங்கிருந்து கரூருக்கு வந்து ஆர் ராசாவை பார்த்தார். இதெல்லாம் பார்க்க அந்த
அவர்கள் ஏற்கனவே வச்சிருந்த 30 ஸ்வீட் பாக்ஸ்களா, இல்ல அது தவிர அடிஷனல் வெளியே எடுக்கப்படுறதா? பட் இது எதுவுமே பெரிதாக பிடிபட்டதாக வரல. எலெக்ஷன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்குமா? ஏன்னா களத்துல போய் கேட்டா கொஞ்சம் அப்படி ஓரங்கட்டிட்டு கேட்டீங்கன்னா, சார் இந்த ஆட்சி போகணும் சார், வீட்டுக்கு போன பெண்கள் வெளியில திரும்பி வருவாங்களான்னு பயமா இருக்கு. வீட்டுல இருக்கிற பெண்கள் சார், சென்னை மீஞ்சூர்ல மவுண்ட் ரோட்ல அண்ணா அறிவாலயத்துக்கும் திரு ஸ்டாலின் வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற எஸ்ஐடி காலேஜ்ல படிக்கிற பொண்ணு வீட்டுல மீஞ்சூர்ல படிச்சிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு 4 பேர் உள்ள வந்து பாலியல் கொடுமை செய்ய பார்க்க அவ கத்த பயந்து போய் அவளை அருவாள்ல வெட்டிட்டு ஓடி இருக்காங்க. உங்க வீட்டுக்குள்ள படிக்கிற மாணவிக்கு விளாத்திகுளத்துல வீடு பக்கத்துல ரொம்ப எல்லாம் காடுங்கெல்லாம் ஓட்டுறாங்க. வீடு பக்கத்துல இருக்கிற ஒரு கழனிக்கு போய் டாய்லெட் போயிருக்கா. திரு மோடி அவர்கள் ஸ்வச் பாரத் திட்டத்துல எத்தனை டாய்லெட், கோடிக்கணக்குல டாய்லெட் கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த ஆட்சியினுடைய வேகம் அவ்வளவு கம்மியா இருக்கு. சோ மதுராந்தகத்துல ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு ஒரு பையனும் 2 குழந்தைகள் +2 படிக்கிறவங்க வந்துட்டு இருந்தப்ப துரத்தின்னு வந்து மோதி 14 வயசு குழந்தைய 2 பேர் பண்ணியிருக்காங்க. இது பண்ணா திமுக கொடி போட்ட கார்ல கூட்டின்னு போனாங்களா, அப்புறம் வீடியோ எடுக்கிறாங்கன்னு கொடியை கழட்டிடுறாங்கன்னு பாலிமர் காட்டுது. ஸோ தமிழ்நாட்டுல விமன் சேஃப்டி இப்ப கடைசியாக ஓட்டர்ஸ் வைபு இவங்கெல்லாம் எடுத்த சர்வேல எப்பயுமே நீங்க என்ன இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்க சார், அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா எல்லா வீட்லயும் பையனுக்கு சரியான வேலை கிடைக்கல, இல்ல வேலை இல்லைன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்ததாக விலைவாசி, அதுக்கப்புறம் இது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் எப்பெல்லாம் லா அண்ட் ஆர்டர் விமன் இஷ்யூ மேல வருதோ அப்பெல்லாம் அந்த ஆட்சி போகணும்ங்கிறது உறுதியா இருக்கும். சார் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு பிரேமலதா கேம்பெயின்ல சொல்றாங்களே சார். பிரேமலதா ஒரு அம்மா சார், 2வது அன்னியார் ஒரு பெண். அவங்க என்னன்னா ப்ரொஃபஷனல் கிடையாது. அதாவது ப்ரொஃபஷனலாக எதிர்கட்சியில இருந்தவங்க இப்ப இந்த பக்கம் போயிட்டாங்க. வாயை விட்டு என்ன சொன்னாங்க, அண்ணா ஆட்சியில 2 சிக்கல் தான். ஒண்ணு பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு, அடுத்தது போதை மருந்து விளையாடுது, அதையும் கண்ட்ரோல் பண்ணுவார்னு சொன்ன போர்ஷன் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க சொன்னது இது இருக்கு, செய்யல, ஆனா செய்வார். 5 வருஷம் விட்டாச்சு, இனிமே செய்வாருங்கிற அர்த்தத்துல அவங்க அதாவது ஆரம்பிச்சது முடிக்க முடியாம சிக்கிக்கிட்டாங்க. வீடியோ வச்ச பிறகும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுன்னு அடுத்த நாள் போய் முருகன் புண்ணியத்தால் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றப்படுங்கிறாங்க. தீபம் ஏத்துறதை தடுக்கிறது அந்த ஸ்டாலின் ஆட்சி தான். சரியா? சோ அவங்க நம்ம ஃபுட்பால் பாஷையில சொன்னா சேம் சைடு கோல் அடிக்கிறாங்க. அதனால இன்னொரு பக்கம் என்ன வருது, திமுக ஐடி விங்க இவரால் பிளான் செய்யப்பட்ட வைரஸ் அப்படிங்கிறாங்க. திரு எடப்பாடியார் நீ அங்க போய் வாங்கிக்கிறத வாங்கிக்கோ, நான் தரேன், அங்க போய் பேசின்னு சொன்னதாக சொல்றாங்க. நமக்கு நம்பிக்கையில. இன்னொன்னு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 சீட்ல ஒரு சீட் அதிகபட்சம் விருதுநகர் தவிர மீதி எந்த ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது. அப்படி தள்ளி சேலத்துல மின்னம்பலம்னு ஒரு திமுக நக்கீரன் முன்னாள் ஆசிரியர் நடத்துற சேனல் 2 சீட்ல நிக்கிறாங்க. ஒரு சீட்ல கடைசி 77ல இருந்து ஒரு முறை கூட திமுக ஜெயிக்காத இந்த மாதிரி சீட் எல்லாம் தள்ளி இருக்காங்க. அது மாதிரி காங்கிரஸுக்கும் 28 சீட்ல புதிதாக 10 சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுல 8 சீட்ல திமுக கடந்த 25 வருஷத்துல ஜெயிக்காத சீட். எஸ்டிபிஐக்கு நிக்க வச்சிருக்கிற சீட்டு காமராஜ்னு சொல்லி 2011, 16, 21 ஒரு முறை கூட திமுக ஜெயிக்காத சீட். இப்படி எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ கூட்டணிகள் எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கேஷ், நேற்றுக்கு எனக்கு திருச்சியில இருந்து போன் வருது, சார் கரூர்ல 6000 ரூபா வந்துச்சு சார் ஒரு ஓட்டுக்கு, குளித்தலை முசிறியில 2000 ரூபா வந்திருக்கு சார், அதிமுக காரன் 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி ரெய்டை தேடிக்கிட்டு இருக்கோம். அங்க இங்க சின்னதா வருது. அதாவது திரு துணை முதலமைச்சருடைய தொகுதியில அவ்வளவு கொடுக்கப்பட்டது 2.5 கோடின்னா அது சின்ன நியூஸாக 4வது பக்கத்துல சின்ன காலமா வருது. நான் மாத்திரம்தான் கட் பண்ணி பாக்குறேன். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு வழி இருக்கா? கேஸ் போட இருக்கிறோம். ஆனா இதை தாண்டி விஜய் அவர்கள் கொடுத்துள்ள ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா 12 லட்சம் கோடி வேணுமா? தமிழ்நாடுடைய பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். சோ இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு 3Bs கொடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்க போறது. பட் அதிமுக
ஊர்ல எப்படியோ சென்னையில வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது நான் தங்கி இருக்கிற வேளச்சேரி தொகுதிங்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் என்னால் அவர்கள் பிரச்சாரத்தை வெகுவாக பார்க்க முடியல. விருகம்பாக்கத்துல வாய்க்குங்கிறாங்க. ஓரளவுக்கு டி நகர்ல புஷி ஆனந்த் பண்றதுல 3ல 1 பங்கு பாக்குறேன். ஈக்குவல் ஃபைட்டு ஓரளவுக்கு திமுக கொடுக்குது. மாசுவை எதிர்த்து செந்தமிழன்னு சொல்லி அமமுக பண்றாரு. பட் வேளச்சேரியில கண்ணில் படல. இந்த 3 தொகுதியுமே, அதாவது டி நகர், வேளச்சேரி அண்ட் விருகம்பாக்கம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெரும்பாலானவர்கள் கணிக்கப்படுகிறது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருவிக நகர் வாய்ப்பு இருக்கிறது, ரொம்ப எளிதாக இருக்கிறது. ராயபுரத்திலையும் திரு ஜெயக்குமார் வாய்ப்பு. 5 சீட் ரொம்ப எளிதா எடுக்கலாங்கிறாங்க. இதை தாண்டி சேகர் பாபு எதிர்த்து ராயபுரம் மனோ நிக்கிறார். சோ அவரும் அங்க நல்ல பெயர் வாங்கியவர். விஜய் ஓட்டுக்களை பிரித்தால், ஏன்னா ஒரு கேண்டிடேட் முஸ்லிம், சோ அந்த கேண்டிடேட் மன்னடி முஸ்லிம் வாக்க பிரிச்சால் ராயபுரம் மனோ கூட இழுபறியில தான் சேகர் பாபு ஜெயிக்க முடியும். இப்ப நம்ம மயிலாப்பூருக்கு வந்த ஆவடியில மேடம் ஜெயிக்கிறது ரொம்ப, ஆவடியில பிஜேபி ஜெயிக்கிறது கஷ்டம். பட் மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் ஒரு சைடு அர்பன், ஒரு சைடு சீஷோர் மீனவர்கள் ஏரியா. அந்த சீஷோர் ஏரியால முழுக்க முழுக்க எதிர்ப்பு இருக்கு. அதை பிஷப் கவுன்சில வச்சு பண்ணாங்க. அதை எதிர்த்து இந்த முறை, அதாவது ஜெயலலிதாவால் முடியாத விஷயத்தை விஜயால் நடந்திருக்கிறது. இப்ப கிறிஸ்தவர்கள் சர்ச்சு எங்களை யாருக்கு போடணும்னு சொல்லக்கூடாது என குரல் வந்திருக்கு. அதுக்கு ஓப்பன் காரணம் திமுக சிஎஸ்ஐயோட அலைன் ஆயிடுது. ஐ மீன் ஆர்சி கேண்டிடேட்ஸ் கொடுக்கப்பட்டது ரேரஸ்ட் ஆஃப் ரேராக இருக்கு. இதுல உங்களுக்கு விஷயம் வந்துதா கவனிச்சிங்களான்னு தெரியல. விளவங்கோடு தொகுதியில விஜயதாரணியை எதிர்த்து போடப்பட்டுள்ள கேண்டிடேட் சிஎஸ்ஐ திருவனந்தபுரத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ஒருத்தர். அவர் சிஎஸ்ஐ சர்ச்ல ஒர்க் பண்றவர். கேரளால வேலை பண்ணிக்கிட்டு இங்க வந்து வேட்பாளரா நின்று இருக்காரு. சோ இந்த அதாவது அது மாதிரி இன்னொன்னு திருநெல்வேலி, கம்பைன்டு திருநெல்வேலி, இப்ப திருநெல்வேலியில 6 சீட்டு தான் இருக்கு. ஆனால் கம்பைன்டு திருநெல்வேலியில 11 சீட் ஒரு மறவருக்கு கூட கொடுக்கவில்லை. ஆனால் இப்ப ஜேவிசி ஸ்ரீராம் சற்று முன் பார்த்தேன், திருநெல்வேலி சீட்ல பிள்ளைய அவர்கள் போட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் முக்குளத்தோர் வாட்டை பிரிக்கிறதுனால திமுகக்கு எட்ஜ் இருக்குங்கிற. ஸோ எப்படியெல்லாம் கேஷ் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பணமும் கேஷ் கால்குலேஷன் பிளஸ் மைனாரிட்டி ஓட்ஸை நம்பி திமுக போயிட்டு இருக்காங்க. பட் மைனாரிட்டி ஓட்ஸ்ல மேஜர் ஷேரை விஜய் பிரித்தால் திமுக கூட்டணி இந்த முறை 80 சீட்டுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. பண டிஸ்ட்ரிபியூஷனை தடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. கரூருக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு அந்த சார்ஜ் ஷீட் வரலன்னா ஐ டோன்ட் திங்க் 21st அன்னைக்கு கொண்டு வருவாங்களான்னு. பட் சிபிஐக்கு இந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வருமா? அது ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணாலும் சீல்டு கவர்ல கொடுத்தாங்கன்னா வெளியில வராது. ஸோ இதுதான் நிலைமை. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட தேவப்பிரியா அவர்களின் பகீர் தகவல்களை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம்.